Hello students, welcome to Nilas Max. 11th standard mathematicsல golden 5 mark questions நம்ம என்னன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதனோட கண்டினியூவேஷன் இது செகண்ட் பார்ட்டு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்டர் நம்பர் 1லேருந்து 6க்கு உண்டான 5 mark questions இம்பார்ட்டண்ட் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 1 to 6 கொடுத்தாச்சு பார்ட் 1ல். இப்போ இந்த பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அது கொஞ்சம் வீடியோ லாங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 2வாக எடுத்திருக்கோம். இப்போ சாப்டர் 7ல் பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 7 மேட்ரிக்ஸு. ஸோ மேட்ரிக்ஸில் பேசிக்கலி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் 10th பார்த்தது தான். 2 marks and 3 marks அது நிறைய இருக்குது. நம்ம வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் அது பார்ப்போம். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் இப்போதைக்கு சொல்லிகிட்ருக்கேன். அதுவுமே 5 marks தான் மோஸ்ட் ப்ராபப்ளி 5 marks. ஸோ நேற்றுக்கே நான் சொன்னேன், தட் மீன்ஸ் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொன்னேன். கொஞ்சம் ஒரு சில சாப்டர்ஸில் மட்டும் இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிமைனிங் பார்ட்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஷுவராக கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் 7 ஸோ இதுக்குண்டான 5 marksல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்னா எக்ஸாம்பிளில் ஒரு சம் அண்ட் எக்ஸசைஸில் ஒரு சம். ஸோ எக்ஸாம்பிளில் வந்து 7.13 வெரி இம்பார்ட்டன்ட் சம் அண்ட் எக்ஸசைஸில் 7.1ல் 17th சம். இதில் வந்து 2 சப்டிவிஷன்ஸாக இருக்குது. ஒன்று வந்து 2 marks and 3 marks, அதுவும் பாசிபிலிட்டிஸ் அண்ட் செகண்ட் சம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்னு. ஸோ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள் புக்கை எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு உங்களால் அனலைஸ் பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். டேரெக்டாக ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, பிடிஎஃப் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிடிஎஃப் எடுத்துக்கிறீங்க. ஜஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம், என்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு சொல்கிறோம், உள்ளார என்ன மாதிரி அட்டென்ட் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutesலாம் நம்மளுக்கு வந்து எதுவும் ஆட போகிறது இல்லை. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைமை ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா லாஸ்ட் மினிட் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட் வேல்யூபிள், இவ்வளோ நாள் நீங்கள் படித்ததை விட. அதனால் படிக்கிறதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஷுவராக நம்மளுக்கு எந்த லாஸும் கிடையாது. ஸோ எடுத்து வச்சு சொல்கிறத கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஸ்டின்ஸை கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வீடியோ ஆக்சுவலாக நம்ம சேனலுக்கு நியூவாக இருக்கவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கிவ் தி லைக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்த்தாச்சு இல்லையா. ஸோ இதில் 2 and 3 marks இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். 7.20 எடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து 3 marksல கேட்குறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 20, 21 and 22. ஸோ இதெல்லாமே நம்ம 3 marksன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் 5 marksல வந்து ஷூராக நம்ம சொல்ல முடியாது. வெக்டார் அனாலிசிஸ் ஸோ ஈஸியான சாப்டரு. ஸோ இதுலேயுமே வந்து நீங்கள் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து தியரம் 8.3லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 8.3 நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும். ஸோ அண்ட் தென் இந்த தியரம் 8.1 ஆல்சோ இம்பார்ட்டன்ட், இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 8.1 ஸோ பிரிவு சூத்திரம், உட்புறமாக பிரித்தல், செக்ஷன் ஃபார்ம்ல இன்டர்னல் டிவிஷன். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், இம்பார்ட்டண்ட் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 8.1ல் பார்த்திங்கன்னா 8.1ல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் தியரட்டிக்கல் பேஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் முடியுமானால் இதில் இருக்கிற எல்லா சம்ஸும் பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தா கொஷின் நம்பர் 4 அண்ட் தென் நீங்கள் 5 and 6 கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. 5 and 6. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 9 பார்த்துக்கோங்க. 5, 6, 9 அண்ட் தென் 10 வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட். நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. GA, GB + GC = 0.
ஓகே. ஸோ ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க்ஸில் கேட்ட கொஷின் அது. ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ் 8.1. அண்ட் தென் கொஷின் நம்பர் 11 and 12. ஓகே, 12 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் இந்த சம்ஸ் கொடுத்துருக்கிறது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 8.4. ஸோ இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸ். அதாவது 8.4 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரலகு வெக்டார், யூனிட் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 8.5 இதுவுமே வந்து 3 மார்க் கொஷின் தான். டைரக்ஷன் கொசைன் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ். ஸோ இதை வச்சு பேசிக்கான சம்ஸு 8.6ம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வச்சு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் 8.7 ஒரே கோட்டில் அமையும் என காட்டுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் 8.7 ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். ஒரு கோட்டில் அமையும் அண்ட் தென் ஒரு தலை அமை வெக்டர், அதாவது கோப்ளேனார். ஸோ ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து 8.9 எக்ஸாம்பிள் 8.9. ஸோ எண் அளவு கொடுத்துருக்காங்க அண்ட் வெக்டர்கள் நிலை வெக்டர்களாக கொண்ட புள்ளிகளை காண்க. ஓகே, 8.9 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும், செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என நிறுவுக. வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. அண்ட் தென் 8.10 வந்து அகெயின் ஒரு தள வெக்டார்கள். ஸோ கோப்ளேனார் ப்ரூவ் பண்ணுறது நம்ம. நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 8.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் வந்து நீங்கள் இது ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 1, 2, 3 எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியஸ்ட்டு தான். ஜஸ்ட் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, டைரக்ஷன் கொசைன் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ். ஸோ 4 and 5. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க 4 and 5. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 7 செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. ஸோ நான் இதெல்லாம் அன்லைன் பண்ணியிருக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. 7th சம் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இணை எண்ணில் சப்போஸ் பாலல்னா லாம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 9 கோப்ளேனார். கொஷின் நம்பர் 10 அகெயின் கோப்ளேனார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸு. ஸோ 11 எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், ஈஸி தான். அண்ட் தென் கொஷின் நம்பர் 12 வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணுறது தான். ஜஸ்ட்டு என்னென்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சாவது வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் எக்ஸாமில் வந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். அண்ட் தென் கொஷின் நம்பர் 11 நீங்கள் பார்த்துக்கோங்க. இரு சம பக்க முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் என நிறுவுக. ஸோ இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ஸ், அதனுடைய பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 17 எதனா எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளில் 8.14 ஸோ செங்குத்து. ஸோ ஏவும் பியும் பெர்பெண்டிகுலர்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 8.15 இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தென் ஆங்கிள் இன் பிட்வீன் 8.16 ஆங்கிள் இன் பிட்வீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து விழல் ப்ரொஜெக்ஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ 1.7 நான் விட்டுருக்கேன் பாருங்கள், 1.7 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணியிருக்கிற சம்ஸு. அதாவது கொஷின் நம்பர் ஸோ 1 வந்து A.B, அது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் 2 மார்க்ஸ். இதெல்லாம் நீங்கள் லோவர் கிளாஸில் பார்த்தது தான். மீன்ஸ் நீங்கள் வெக்டார் பார்த்துருக்கீங்களா? இல்லை A.B ஜஸ்ட் டேரெக்டாக ஐயோட ஜெயோட அண்ட் தென் கேவை வித்த கேவோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் தான் வரும். கொஷின் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கொஷின் நம்பர் 4 இன் பிட்வீன் ஆங்கிள் 5வும் அதே தான் பார்த்துக்கோங்க நீங்கள். கொஷின் நம்பர் 6 பாருங்கள். கொஷின் நம்பர் 6 ஆகியவை ஒன்றுக்கொன்று செங்குத்து பெர்பெண்டிகுலர், ஒன்றும் இல்லை, அதனுடைய டாட் ப்ராடக்ட் 0 நம்ம கொண்டு வரணும். அண்ட் தென் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். கொஷின் நம்பர் 7 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 7 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 9 ஒரு கோட்டமை புள்ளிகள். ஸோ கொலீனியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது 9 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 10மே கேட்டிருக்காங்க, அதாவது உங்களுக்கு வந்து ரிவிஷன் மிட்டமில் கேட்டிருக்காங்க இந்த சம்மை. அண்ட் தென் ஸோ 12, 13 and 14 பார்த்திங்கன்னா அகெயின் ப்ரொஜெக்ஷன் வீழல். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ரிவிஷனில் வந்த கொஷின்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 8.22. ஸோ இதையே பார்த்துக்கோங்க நீங்கள். செங்குத்து என்ன அளவு கொண்ட வெக்டார் என்னன்னு கேட்டிருக்காங்க. இடைப்பட்ட கோணத்தின் ஸோ ஆங்கிள் இன் பிட்வீனுக்கு வந்து நம்மளுக்கு சைனும் இருக்குது காஸும் இருக்குது. ஸோ டாட்டில் வச்சு கேட்டாங்கன்னா, கொசைன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் காஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ A.B/(A)/B அப்படி இல்லைனா சைனு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 8.24 இணைகரத்தின் பரப்பளவு.
ஸோ ஜஸ்ட் டேரெக்டாக மாடுலஸ் ஆஃப் A cross B. ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டால் நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் ஃபார்முலா நீங்கள் படிக்கலனாலும் அட்லீஸ்ட் இப்போயாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதெல்லாம் அழகாக நம்ம கிராஸ் எடுத்துகிட்டு மாடுலஸ் கண்டுபிடிச்சி போட்டுடலாம். அண்ட் தென் 8.26 முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோணத்தின் பரப்பு. ஓகே, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா என்ன? ஸோ ஏபி அண்ட் ஏசின்னு நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து ஏபி கிராஸ் ஏசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 8.4ல் பாருங்கள் 2, 3, 5, 6, 9 and 10. ஸோ செகண்ட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் தேர்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ A + B, A - B. ஸோ ஒன்று அதாவது செப்ரேட்டாக பர்பண்டிகுலர்னு சொல்கிற வெக்டார்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5 நீங்கள் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது சேம் மாடல் தான். 6n, 9 and 10, 6. ஓகே, கொஷின் நம்பர் 8 பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 9th கொஷின் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஷின்னு. அண்ட் தென் 10th ஆங்கிள் இன் பிட்வீன். ஸோ 8th சாப்டர் இவ்வளோ தான். ஸோ 8th சாப்டர் பொறுத்தவரையிலையும் 5 மார்க்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து இதில் நிறைய கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் இப்போ சாப்டர் 9 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் வந்தால் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒமிட் பண்ணிடுறது. ரொம்ப டஃப்பாக இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதில் ஒரு சிலது பேசிக்ஸ் மட்டுமாச்சும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் 9th சாப்டரில். ஸோ கண்டினியூட்டி, ஸோ இதனுடைய தொடர்ச்சி தன்மையை ஆராயிறது. இது என்னென்னா ஒரு சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூல் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு ஈஸியாக எல்லா சம்ஸும் அதே மாடல் தான். அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மட்டுமாச்சும் பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 9ல் சில லிமிட்ஸு. ஸோ இப்போ இதில் ஸோ இந்த சாப்டரில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஒன்லி 5 மார்க்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். வெரி லிமிட்டட் சம்ஸ் தான் இது. ஒன்லி 5 மார்க்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப லிமிட்டடாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. மோஸ்ட் ப்ராப்ளி வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். பட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஷுவராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கேட்குறாங்க. என்னென்னா x⁻n - a⁻n by x - a. ஸோ இதனோட லிமிட் வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏன்னு இருந்துச்சுன்னா n × a⁻n - 1. மோஸ்ட்லி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம்ஸ் வந்து நிறைய கேட்டே தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 2 and 3 மார்க்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி 9th சாப்டரில் கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் லிமிட்டடாக ஒரு 5 சம்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் தென் இதுக்கப்புறம் நிறைய சம்ஸ் இருக்குது. வி ஹாவ் டு ஒர்க் அவுட். அது என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் பாருங்கள். 9.31 ஸோ நிறைய முறை கேட்டிருக்காங்க. இது வந்து அண்ட் தென் இதில் ஒரு முறை பப்ளிக் எக்ஸாமில் தட் மீன்ஸ் லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். லிமிட் ஆஃப் θ tends to 0 sin θ/θ = 1. இந்த சம் கேட்டிருந்தாங்க 5 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ இது வந்து அதாவது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம லீவ் அவுட் பண்ணுறது. பட் ஆக்சுவலாக இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தியரமாக. ஸோ இது வந்து தமிழ் மீடியம் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 122ல் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து வச்சு இந்த தியரமாக நல்லா பார்த்துருங்க. ஸோ இங்கே நான் இதை வந்து நான் விட்டுருக்கேன் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு 9.31 பார்த்துட்டிங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் என்னென்னா இந்த 3, 5. இதை ஸ்ப்ளிட் பண்ணி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கூட கேட்குறாங்க. இது மொத்தமாக கேட்குறது இல்லை, ஒரு 4 சம்ஸ் இருக்குது. ஸோ இது 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமில் March 19 லாஸ்ட்டு சப்டிவிஷனு. ஃபஸ்ட் சம்மும் கேட்டிருக்காங்க, செகண்ட் சம்மும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சேம் மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த சம்மை ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸைஸில் கொஷின் நம்பர் 26. ஸோ இந்த சம்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸைஸ் 9.4ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9.4 எக்ஸைஸில் கொஷின் நம்பர் 8 ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஷின் நம்பர் 26மே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஸோ நிறைய சம்ஸ் இருக்குது. எந்த சம் கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஸோ எனிவே கொஷின் நம்பர் 13 and 14 நல்லா பார்த்துக்கோங்க. 15 பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 21 முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 24, 25 and 28. ஸோ இந்த சம்ஸ் மட்டும் நீங்கள்
இந்த எக்ஸசைஸில் 9.4 எக்ஸசைஸில் இதையை மட்டும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தொடர்ச்சி தன்மை கண்டினியூட்டி. ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 9.5. ஸோ இதில் எல்லாமே வந்து சேம் ரூல் தான் இல்லையா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்போம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னா கண்டினியூவஸ், இல்லைனா நாட் கண்டினியூவஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரே ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். ஆக்சுவலாக கண்டினியூட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் கொஷின் நம்பர் 3 அண்ட் தென் 4, 5, 6, 7 and then 9, 10 and 11. 9, 10. ஸோ இதெல்லாம் வந்து லிமிட்ஸில் கண்டினியூட்டியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸு. இது தயவு செஞ்சு லீவ் அவுட் பண்ணாதீங்க. ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லுது. பாருங்கள், இதில் நிறைய சம்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ 9th சாப்டரில் இதையை பார்த்துக்கோங்க. ஸோ அதாவது நம்ம வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எடுத்தாலும் ஒரு சில சம்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும்போது சரி இந்த சம்ஸை நம்ம கூட சேர்ந்து பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மென்டாலிட்டி வரும். ஸோ கொஞ்சம் பேசிக்கான சம்ஸை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ லீவ் அவுட் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்ம வந்து சாப்டர் 10க்கு போகலாம். சாப்டர் 10ல் டிஃப்ரென்ஷியேஷனில் பேசிக் மட்டும் இந்த எக்ஸசைஸில் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் 10.7 பேசிக்ஸு. பேசிக்காக ஃபஸ்ட்டு இதில் ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த சைன் காஸ் டான் அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ ஒரு சில இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ், டிஃப்ரென்ஷியேஷன், அது ஓரியன்டாக இன்டகிரேஷன் எல்லாமே ஒரே பேஜில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் நல்லா ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா தான் எந்த சம்ம ஓனாக அவங்க கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் டிஃப்ரென்ஷியேஷன் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ஃபார்முலாஸ் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா தான் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸு எக்ஸாம்பிள் சம்ஸும் போட முடியும். ஸோ இதுலேயும் நிறைய சம்ஸ் இருக்குது. சொல்லணுன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நிறைய இருக்குது. பட் இப்போதைக்கு வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 10.13, 10.14 and 13 நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் 14 ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 10.15, 16 எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 10.3ல் பார்த்தீங்கன்னா 10.3 எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 26 வெரி இம்பார்ட்டண்ட். அடிக்கடி கேட்குற கொஷின்னு 28 அடிக்கடி கேட்குறாங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 30 எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ 10.4ல் வந்து கொஷின் நம்பர் 20. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் 10.29 இம்பார்ட்டண்ட்டு 30. ஸோ கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 10.34 வெரி இம்பார்ட்டண்ட்டு, கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 10.36 ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாமில். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 10.4. ஸோ இதை நீங்கள் ஃபார்முலாஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். பட் கொஞ்சம் நிறைய சம்ஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸில், நிறைய சம்ஸ் தான். பட் கொஞ்சம் செலக்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் கொஷின் நம்பர். ஸோ பாருங்கள், ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ இந்த எக்ஸசைஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்னா நம்ம டாம் ஷுவராக சொல்லலாம் கொஷின் நம்ம இந்த 20லேருந்து அப்படியே எடுத்துக்கோங்க. 20, 21லாம் முடிஞ்சால் பாருங்கள். ஆர் அதர்வைஸ் 20லேருந்து நீங்கள் எடுக்கிறது பெஸ்ட்டு. கொஷின் நம்பர் 20லேருந்து 28 வரலையும் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதில் மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் ஒரு 4 கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அது என்ன? இந்த 24, 25, 26 வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. 27 and 28 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ 10th சாப்டரில் டிஃப்ரென்ஷியேஷனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷனுமே வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபார்முலாஸ் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா தான் இதில் இருக்கிற சம்ஸ் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளில் 11.18 இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ இதுக்கு முன்னாடி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இருக்குது, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். அண்ட் தென் இதில் வந்து 11.24. ஸோ உங்களால் முடியுமானால் இதில் இருக்கிற எல்லா சம்ஸும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பாருங்கள், எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஐடியா வரும். ஸோ லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஸோ புதுசாக பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்து முடிச்சுருங்க. அண்ட் தென் டைம் இருந்தால் அந்த சம்ஸ் நீங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 11.27 and then 11.29. ஸோ நெக்ஸ்ட் வந்து 11.32. ஸோ 33. நெக்ஸ்ட் வந்து
3, 5 and 3, 6 very important. Bernoullis யூஸ் பண்ணி போடுறது 3, 5 and 3, 6. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதே பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எக்ஸசைஸ் 11.7 எல்லாமே பெர்னாலிஸ் யூஸ் பண்ணி போடுறதா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சம்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதில் இருக்கிற எல்லா சம்ஸும் பாருங்கள். ஆக்சுவலாக 3 சம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றுத்துலேயும் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 11.8 பொறுத்த வரலையும் ஜஸ்ட்டு 2 ஃபார்முலா தான். ஸோ சைனு e⁻ax sin bx and then e⁻ax cos bx 2 இன்டெகிரேஷன் ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இந்த 11.8 கிளியர். இதுலேருந்து சம் கேட்ட நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 11th சாப்டரில் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் என்னென்னா இதுதான். அதாவது இந்த எக்ஸாம்பிள் 11.40 இதில் ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தான் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறாங்க 5 மார்க்ஸில். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 11.41 ஸோ 41 நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 40 தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதே பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் சம்ஸ் அப்படின்னா ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த 11.11 இதில் 2 கொஷின் தான் இருக்குது. ஒன்றுத்துலேயும் ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 11th சாப்டரில் பேசிக்கலி 5 மார்க் கொஷின் அப்படின்னா இந்த 11.40 அண்ட் 11.11 தான். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 11th சாப்டரில் 5 மார்க்ஸ் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 12th சாப்டர் பார்க்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு இதுலேயுமே நிறைய சம்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் 12.14 ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வச்சு யூஸ் பண்ணி போடுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 12.2ல் கொஷின் நம்பர் 1 and 2 கொடுத்துருக்கேன். ஸோ 1 and 2 இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான். இதே பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸசைஸ் 12.1ல் வந்து கொஷின் நம்பர் 4 and 8 இதை மட்டும் மிஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள் கொஷின் நம்பர் 4 and 8 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 12.2ல் நான் கொடுத்துருக்கேன் 1 and 2 அண்ட் தென் 12.3 எக்ஸசைஸு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 15, 16, 18 ஸோ 22, 24 and 25. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 12.3ல் கொஷின் நம்பர் 6, 8, 11 ஸோ கொஷின் நம்பர் 6 வெரி இம்பார்ட்டன்ட் சம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஷின் நம்பர் 8 இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 10 ஸோ 10மே பார்த்துக்கோங்க நீங்கள். கொஷின் நம்பர் 9 and 10 நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 11 வந்து வெரி இம்பார்ட்டண்ட் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற கொஷின் இது. அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஸோ 12th சாப்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன 5 மார்க்ஸ் அப்படின்னா பேஸ் தியரம். இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஷுவராக இதில் வந்து ஒரு கொஷின் 5 மார்க்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க பேஸ் தியரம். ஸோ இதில் 12.4 எக்ஸசைஸ் ஃபுல்லு இதில் எதுவுமே வந்து லியோட் பண்ண வேணாம். அண்ட் தென் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 சம்ஸ் இருக்குது. ஸோ 12th சாப்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் என்னென்னா அது பேஸ் தான். 5 மார்க்ஸ் இதுலேருந்து கம்பல்சரி வரும். அதனால் இதே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது வரலையும் நம்ம 1லேருந்து 12 வரலையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்தது அண்ட் டுகெதர் இதோடு சேர்த்து எல்லா சம்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள். 2 and 3 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் 2 and 3 மார்க்ஸு இதெல்லாம் நம்ம விட்டுருக்குமோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு டைம் டேபிள் ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு அதே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சம்ஸு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸு. அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸாமில் ஒர்க் அவுட் போட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஷுவராக இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.